ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு சைடு டிஷ். சரி வாங்க, இப்போ இந்த காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடுங்க. கடுகு பொரிஞ்சதும் சின்னதாக ஒரு ஏலக்காய், கூடவே சின்னதாக ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துடலாம். இது லைட்டாக கலர் மாறினதும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிஞ்சதும் அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இந்த காலிஃப்ளவர் கிரேவிக்கு நம்ம சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ரெண்டுலையும் எது வேணாலும் பயன்படுத்தலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிற போது கிரேவியோட டேஸ்ட் நமக்கு நல்லா கூடுதலாக கிடைக்கும். அதுக்காக தான். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட மீடியம் சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துடுங்க. அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ மசாலா பொருளெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட மீடியம் சைஸில் ஒரு காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு 2 டைம் சுடு தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். இப்போ காலிஃப்ளவர் உள்ளே சேர்த்திட்டு இதோ டைம் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ காலிஃப்ளவர் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. மூடி போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம கிரேவிக்கு வேணுங்கிற மசாலா பொருளெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை இன்ச் அளவுக்கு பட்டை, 3 லவங்கம், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 பல் பூண்டு. அப்புறம் கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அதிகம் சேர்க்க வேண்டாம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். கூடவே 5-6 முந்திரி பருப்பும் சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு முற்றிலும் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் இது சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கு பதில் கசகசா இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை பறைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ மசாலா விழுது ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நைஸாக இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும், அப்போ தான் கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இது இப்போ காலிஃப்ளவரோட ஒன்றா சேர்த்துடலாம். இந்த சைட் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால கிரேவி நல்லாவே திக்காகும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கிரேவியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இப்போ 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம காலிஃப்ளவர் கிரேவி நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. மசாலாவுடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு. கடைசியாக இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம காலிஃப்ளவர் கிரேவி தயாராகிடுச்சு. காலிஃப்ளவரும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இட்லி தோசைக்கு செய்கிறதுனால இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இதுவே நீங்கள் சப்பாத்திக்கு செய்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் திக்காக விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான காலிஃப்ளவர் கிரேவி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.